ஹாய் மக்களே, வணக்கம். நம்ம இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதில் நடந்த டாஸ்க்கு அதான் சூட்கேஸை எடுத்துட்டா காட்டுறதுக்குள்ளே இருந்தால் உள்ளவா இல்லைன்னா வெளியே ஓடுங்கிற டாஸ்க்கு. அது பெண்களை வெளியேற்றதுக்காக கொண்டு வந்த டாஸ்க்குன்னு தான் எங்களுக்கு தோணுது. என்னன்னு கேட்குறீங்களா? ரிவ்யூவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி காலைல பவித்ரா அவங்க போகிறாங்க. பவித்ரா 25 செகண்டு 45 மீட்ரு ஓடணும். மொத்தம் அப் அண்ட் டவுன் 90 மீட்ரு. அதில் போயிட்டு ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வரணும். மொத்தம் எத்தனை மீட்ரு? 25 செகண்டு 45 மீட்டரில் அவங்க ஒரு 23 செகண்டு 22 செகண்டில் ஓடி வந்துடுறாங்க. ஒரு செகண்ட் 2 செகண்ட் மிச்சம் இருக்கும் போது ஓடி வந்துட்டாங்க உள்ளே. அதுக்கப்புறம் நம்ம ஆட்டிடியூட் குயின் சௌந்தர்யா அவங்க போகிறாங்க. ஷோ கடவுளே, போகிறாங்க. அவங்களுக்கு 30 செகண்டு 60 மீட்ரு. ஆமாம், 30 செகண்டு கரெக்டாக 60 மீட்டரில் போகிறாங்க. போயிட்டு 45 மீட்டருக்கு டச் பண்ணிவிட்டு ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 15 மீட்டருக்கு டச் பண்ணிட்டு வேண்டாம் நமக்கு நேராகி போச்சுன்னா உள்ளே போக முடியாது அப்படின்ட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துடுறாங்க. பெட்டி எடுக்காமல் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. 5 லட்ச ரூபா கேஷ் அது எடுக்காமலே ரிட்டர்ன் வந்தோடனே என்ன ஆயிடுது, கிட்டத்தட்ட ஒரு 9 செகண்டு மேலே அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம காதல் மன்னன் விஷால் அவர்கள் போகிறாரு. பிளே பாய் விஷால் போகிறாரு. போயிட்டு அவர் கரெக்டாக 60 செகண்டு 30 வினாடி 5 லட்ச ரூபா கேஷு அதில் போகிறாரு. போயிட்டு வந்துடுறாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 செகண்ட் முன்னாடி வந்துடுறாரு. அவர் 25 செகண்ட் முன்னாடி வந்துடுறாரு. போகிறாரு, டக்குன்னு தூக்குறாரு, வந்துடுறாரு. ஏன்னா ஏற்கனவே ரயன் 45 செகண்டு 45 மீட்ரு 25 செகண்டில் வர்றதுக்கு 17 செகண்ட் வந்திருப்பார். அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா இவர் வேகமாக வந்துட்டாருன்னு தான் சொல்லணும். முத்து அது மாதிரி வந்துருப்பாப்புல. 15 செகண்டு 15 மீட்டர்னு நினைக்கிறேன் முத்துக்கு அதுலேயே வந்திருப்பார். முத்து வேகமாக வந்துருப்பாப்புல. அதில் ஒரு அவங்கெல்லாம் அச்சீவ் பண்ணது ஒரு குறிப்பிட்ட, அதாவது அச்சீவ் பண்ணுற தூரம், அது அச்சீவ் பண்ணுற செகண்ட் தான் அது. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவுக்கும் அந்த 30 செகண்ட் 60 மீட்ரு கஷ்டம். அதை விட ஜாக்லின் வந்துச்சு பாருங்கள். அது நான் போகணும் அழுது போச்சு. கடைசியில் வெளியே போயிடுச்சு. அப்படி தான் சொல்லணும். அதான் பெண்களுக்கு செட் ஆகாது. அது ஓட முடியாது. இப்போ நம்ம ஜென்ஸே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு இது இருக்குது. ஆண்களுக்குங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இன்னும் உசேன் பெல்ட் நம்ம என்ன சொல்கிறோம், 100 மீட்டரை கரெக்டாக 10 செகண்டில் ஓடுவார் உசேன் போல்ட். அதே அவங்க நாட்டில் இருக்கிற மற்ற பெண்கள் அதிகமாக வேகமாக ஓடுற பெண்களில் கூட 2 செகண்ட் 3 செகண்ட் விடுவாங்க 100 மீட்ரு. அவங்க ட்ரைனிங் பண்ணி அதுக்குன்னே எல்லாத்தையும் பண்ணி தயார் பண்ண அவங்களாலே அவ்வளோதான் ஓட முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பொண்ணுங்க ஓடுறது கஷ்டம். அதில் சௌந்தர்யா அதனால உஷாராகி வேண்டாம், நமக்கு பணம் கூட முக்கியம் இல்லை, ஆனால் என்னது நம்ம உள்ளே இருக்கணும். உள்ளே இருந்து நம்ம உள்ளதாக இருந்து நம்ம நேரடியாக எப்படி எலிமிட் ஆகி போகிறோமோ அப்படி ஆகிட்டு போவோம். ஒன்றும் கிடையாது. அது வரைக்கும் நம்ம உள்ளே இருப்போங்கிற மாதிரி தான் வந்தாங்க தான் எனக்கு தோணுது. அவங்களுடைய எண்ணம் அப்படி தான் இருந்திருக்கும். அதனால தான் வந்திருக்காங்க. அந்த வகையில் ஓகே, அவ்வளோதான். அவங்க அவங்களுடைய இது அவங்க என்றைக்குமே அவங்க டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சால் செய்வாங்க, செஞ்ச வரைக்கும் செய்வாங்க. அதனால வெற்றியோ தோல்வியோ அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. அப்படி தான் இருந்தாங்க இவ்வளோ நாளும். கடைசியும் அப்படி தான் பண்ணிட்டாங்க. இதையும் கடைசியில் ஜாக்லின் தான் ரொம்ப பாவம் சொல்லணும். எல்லாத்தையும் என்னென்னா இந்த கம்முன்னு இருக்கிறவனு உஸ்பேத்தி நீ போயிட்டு திரும்பி வந்துடாத, நீ போயிட்டு எடுக்காமல் வந்துடான்னு சொல்லி உஸ்பேத்தி விட்டுட்டு கண்டிப்பாக விட்டுருப்பாங்க. யாராவது ஒரு ஆள் விட்டுருப்பாங்க. விடாமலாம் இருக்க மாட்டாங்க. யாராவது ஒரு ஆள் உஸ்பேத்தி விட்டுருப்பாங்க. உஸ்பேத்தி விட்டு கடைசியில் அது ஒரு வீராப்பில் வெளியே போய் கடைசியில் அப்படியே வெளியே போயிடுச்சு. நல்ல பொண்ணு. ஆனால் எதுனாலும் டாஸ்க்குனாலும் நல்லா செய்யும், ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் நல்லா பண்ணும். யாருக்காவது ஒரு என்ன சொல்கிறது, யாராவது சோர்ந்து போயிருந்தாலும் அவங்களே ஒரு நல்லா ஒரு ஆறுதல் படுத்தி அவங்களே ஒரு அரவணைச்சு போகும்.
அந்த வகையில் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. நல்லா போனது வந்து ரொம்ப வருத்தத்தக்க இருந்தது. அது வந்து பிக் பாஸ் பண்ண ஒரு கேம்ப் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம சொல்லணும். இது வந்து பிக் பாஸ் பண்ண கேம்ப் ஸ்ட்ராட்டஜி. பெண்களை எப்படி வெளியேற்றி யாராவது வெளியேற்றணும், யார் வீக்காக இருப்பா, இது எந்த மாதிரி இதை பண்ணால் வீக் ஆகுவாங்க, வெளியேற்ற முடியும்னு பார்த்தாங்க. வச்சது வந்து இவங்க 3 பேருக்கு ஒரு ஆளுக்கு தான். இதில் சிக்கினது வந்து ஜாக்லின் சிக்கியிருக்காங்க. இப்போ சௌந்தர்யா சிக்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து முத்தெல்லாம் வந்து அவ்வளோ எமோஷன் ஆகிருக்க மாட்டாப்புல, ஜாலியாக இருந்துருப்பாப்புல கண்டிப்பாக, இல்லைங்களா? அதுதான் நடந்திருக்கும். இப்போ வந்து முத்து என்ன பண்ணிட்டாப்புல, அன்னைக்கு தீபக் அண்ணா அவர் வெளியே போனார் பாருங்க, அப்பையும் ஒரே இது புலம்பல். அப்புறம் மஞ்சரி பொம்பையும் புலம்பல். மஞ்சரி தீபக் அவங்க ஓட்டு ஃபுல்லாக அப்படியே முத்துக்கு வந்துடும். இப்போ ஜாக்லினுக்கு அழுதா இந்த ஜாக்லின் ஓட்டம் வந்து முத்துக்கு வந்துடும். அப்படி தான் ஏற்கனவே வந்து முத்துக்குன்னு ஒரு தனி டீம் வேலை செய்கிற மாதிரி தான் தெரியுது. வேலை செய்யாமலாம் இல்லை. இப்போ ஒருத்தர்லாம் பாட்டு பாடியிருந்தார். ஏற்கனவே அவர் வந்து விக்ரமுக்குலாம் பாட்டு பாடியிருந்தார். அந்த மாதிரி இவருக்கும் பாட்டு முத்துக்கும் வந்து பாட்டு பாடியிருக்காப்புல ஒருத்தர் வந்துட்டு, ஏதோ ஒன்று முத்துக்குமரா காரக்குடிக்காரா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பாட்டெலாம் பாடியிருக்காரு. அதே ஆள் வந்து விக்ரமனுக்கும் பாட்டு பாடியிருக்கிறாரு. புரியுதாங்களா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது? மொத்தத்தில் இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அது காசு கொடுத்து கொடுக்குறாங்களா, இல்லை அவங்க கொள்கைக்காண்டி கொடுக்குறாங்களா, இல்லை அவங்க கட்சி பற்றி ஏதாவது இருக்குமான்னு தெரில, சரிங்களா? ஏதோ ஒரு விதத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அது வந்து சௌந்தர்யா வந்து ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து எனக்கு சொல்ல என்ன சொன்னாங்க அன்றைக்கி மாக்காப்பா வந்து கேட்கும்போதையும், எனக்கு வந்து பொய் சொல்ல தெரியாது, நான் பொய் சொல்ல மாட்டேன், நீங்கள் சிரிப்பு ஏதாவது காட்டுங்க நான் சிரிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, எனக்கு பொய்யா சிரிக்க தெரியலையே அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர அவங்க பொய்யா சிரிக்க தெரில, அப்படி தான் சொல்லணும். ஆனால் முத்தோடைய இது வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறாப்புல, அதுதான் உண்மை. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் சரியாக இருக்கும். மக்கள் புரிஞ்சுக்குவாங்களான்னு தெரில. இப்போ மற்றவங்களாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. மற்றவங்களெலாம் வந்து இப்போ ரயன் இருக்காப்புல, பவித்ரா, அவங்களாம் வந்து அப்படிலாம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறாங்க, ஆளுக்கு ஏற்ற மாதிரி சீன் போடுறாங்கலாம் கிடையாது. அவங்க வந்து எல்லார் மாதிரி தான் இருப்பாங்க பொதுவாக. ஓகே அப்படின்னு தான் இருப்பாங்க. ரயன் பவித்ரா அவங்களும் சரி, எல்லாம் அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் விஷால் வந்து அவர் வந்து அது ஒரு தனி ட்ராக், காதல் மன்னர் அவர் தனி ட்ராக் அவர் வந்து. ஆனால் இவங்க வந்து இவங்க 3 பேருமே வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கலாம் மாட்டாங்க. சௌந்தர்யா தப்புனாலும் கேட்பாங்க, ரயன் வந்து சௌந்தர்யா தப்புனாலும் கேட்பாப்புல, அது மாதிரி சௌந்தர்யா வந்து ரயன் தப்புனாலும் கேட்பாப்புல, பவித்ரா வந்து யார் தப்புனாலும் கேட்பாப்புல, சரிங்களா? ஆனால் முத்து வந்து அப்படி இருக்க மாட்டாப்புல. முத்து வந்து உள்ளே யாரையா ஒரு சார்ந்துதான் இருப்பாப்புல, ஒரு சில பேரை குறை சொல்ல மாட்டாப்புல, சரிங்களா? அப்படி தானே இருந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. யாரையுமே குறை சொல்ல, தீபக் அண்ணன் குறை சொல்ல மாட்டாப்புல, மஞ்சளியை குறை சொல்ல மாட்டாப்புல கடைசியில். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக கடைசியில் இப்போ இந்த வாரம் வந்து ஜாக்லினை குறை சொல்ல 2 வாரமா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? யாரையா ஒருத்தங்க அனுசரித்து போனாக்கா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவருடைய எண்ணம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மக்களே. இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. சரி மக்களே, என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, நன்றி, வணக்கம்.